என் வாழ்க்கையில் என்னோட நல்ல பாசிட்டிவான ஆட்ரிபியூட்ஸ், பண்பு நலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே சிபி சார் இங்கே நான் வந்ததுக்கப்புறம் அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தது தான். அவங்க சார் இந்த மாதிரி ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்குறாங்க, கொஞ்சம் எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இந்த ஜாபுக்கு நான் செலக்ட் ஆகிறதுக்கு முழு காரணம் ஐயா தான் அப்படின்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட 2024 எண்ட் வர 2 வருஷம் ஃபுல்லாக சிவில் சர்வீஸ்க்காக இங்கே தான் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியில் தான் நான் படித்தேன். இங்கே என்னை படிக்க சொல்லி எந்த ஒரு காசுமே இதுக்காக வாங்கிக்கல. முழுசாகவே எனக்கு கோச்சிங் கொடுத்து ரொம்ப பயங்கரமாக என்னை மோட்டிவேட் பண்ணி, நீங்கள் படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சாரோடைய கைடன்ஸ் இல்லாமல் இது நிச்சயமாக சாத்தியம் இல்லை. ஹலோ, வணக்கம் எவ்ரிவன். என் பேர் அகிலன். நான் இப்போது இந்த மூமெண்ட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். காரணம், சிஎஸ்ஐஆரில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங்க்கு செலக்ட் ஆகிருக்கேன். இதுக்கு நான் செலக்ட் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல வேண்டியிருக்கு. 2022 சிபி சார் அவங்களோட கான்டாக்ட் இன்னொரு மேம் மூலமாக எனக்கு கிடச்சிது. அவங்க சார் இந்த மாதிரி ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்குறாங்க, கொஞ்சம் எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஒரு மேம் சொன்னாங்க. அது மூலமாக சாரோட கான்டாக்ட் கிடச்சி அவங்ககிட்ட பேசினேன். 2023 February 15 நான் இங்கே ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமிக்கு சிவில் சர்வீஸ் படிக்கிறதுக்காக வந்தேன். கிட்டத்தட்ட 2024 எண்ட் வர 2 வருஷம் ஃபுல்லாக சிவில் சர்வீஸ்க்காக இங்கே தான் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியில் தான் நான் படித்தேன். 2024 நடந்த இந்த சிஎஸ்ஐஆர் எக்ஸாமில் இந்த போஸ்ட்டுக்கு நான் செலக்ட் ஆகிருக்கேன். இந்த ஜாபுக்கு நான் செலக்ட் ஆகிறதுக்கு முழு காரணம் ஐயா தான் அப்படின்னு சொல்லுவேன். காரணம், அவங்க நான் வீட்டில் இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே என்னை படிக்க சொல்லி எந்த ஒரு காசுமே இதுக்காக வாங்கிக்கல. முழுசாகவே எனக்கு கோச்சிங் கொடுத்து ரொம்ப பயங்கரமாக என்னை மோட்டிவேட் பண்ணி, நீங்கள் படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சிவில் சர்வீஸில் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, உங்களை ஐஏஎஸ் ஆக்கிடுவேன், குறைந்தபட்சம் உங்களை ஐஆர்எஸ் அதாவது நான் நிச்சயமாக ஆக்குவேன் அப்படின்னு முத நாளே ஐயா எனக்கு சொன்னாங்க. நான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப ஒருத்தருக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் சிபி குமரன் சார் அவங்களுக்கு தான் சொல்லுவேன். அவங்க மட்டும் என்னை இங்கே கூப்பிட்டு இங்கே படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் நான் கிளியர் ஆகிருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே தான் 2023 தான் நான் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணேன். இங்கே படிச்சுட்டு இருக்கும்போதே தான் நான் இந்த எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணது, படித்தது எல்லாமே இங்கே தான். இந்த இடம், இந்த எக்ஸ்போஷர், இங்கே கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமுமே இதுக்கு காரணமாக எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நம்ம கூட இருக்க பியர் பீப்புள், படிக்கக்கூடிய நல்லா நம்மளை மோட்டிவேட் பண்ணக்கூடிய பீப்புள் நம்ம கூட இருந்தால் தான் நம்ம சக்ஸஸை சீக்கிரம் பார்க்க முடியும். அவங்களோட அந்த புஷிங் ஃபேக்டர் நமக்கு ஒரு ஃபியூவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்தில் எனக்கு என்னோடய பியர் குரூப் அப்படின்னு சொல்லணும்னா வெங்கட் அப்படின்னு சொல்லலாம். வெங்கட், இன்னும் பத்மநாதன், இன்னும் சில பீப்புள் இருக்காங்க, குலோத்துங்கன், இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் இவங்கெல்லாம் நான் சில சமயங்களில் படிக்கலை, வேறு ஏதாவது படிக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட ஏன் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்னை புஷ் பண்ணி, ஏன் படிக்கலைன்னு என்னை கேட்கக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாங்க. படிக்கலைன்னா நமக்கு அந்த ஒரு கில்ட் ஃபீலிங்கை எப்படி இருந்தாலும் வர வச்சுருவாங்க, இன்றைக்கி நீ படிக்கலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இவங்கெல்லாம் எனக்கு என் கூட இருந்தது இந்த ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியில் நான் வந்ததுனால தான் இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ண முடிஞ்சிருக்கு. என் வாழ்க்கையில் என்னோடய நல்ல பாசிட்டிவான ஆட்ரிபியூட்ஸ், பண்பு நலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே சிபி சார் இங்கே நான் வந்ததுக்கப்புறம் அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தது தான். நம்ம ஸ்கூல்லேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். பட் அந்த சோஷியல் மொபிலைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சமூக நகர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்.
சமூகத்தில் நம்ம நிறைய பேரோட வேலை செய்யும்போது நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சார் தான் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. நான் சில சமயங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பேன். அதில் மெயின்ஸில் நிறைய எக்ஸாமில் மிஸ் ஆயிரும். அந்த மாதிரி சமயங்களில் சாரை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு எனர்ஜி டானிக் மாதிரி உடனடியாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களோட மெயின் இலக்கு வந்து சிவில் சர்வீஸ் தான், மற்ற எதுக்காகவும் நீங்கள் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லி எனக்கு பயங்கர ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருந்திருக்காங்க. அவங்களால தான் இந்த சக்ஸஸ் எனக்கு சாத்தியம். இது மட்டும் இல்லை, என்னோடய மெயின் எய்முங்கிறது எப்போவுமே சிவில் சர்வீஸ் அது கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு இந்த எக்ஸாமை நான் கிளியர் பண்ணி இந்த போஸ்டிங் வாங்கியிருக்கிறது ஒரு ஃபியூவல் மாதிரி இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. எல்லா எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல, என்ன மனசில் இருக்க எல்லா விஷயங்களையும் நான் சொல்லிட்டேன். சாரோடைய கைடன்ஸ் இல்லாமல் இது நிச்சயமாக சாத்தியம் இல்லை. நன்றி சார். தேங்க்யூ ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி. தேங்க்யூ எவ்ரி ஒன்.